وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فلينظر الإنسان إلى طعامه صدق الله العظيم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் அனைவருக்கும் உணவு அவசியம். கடலிலே எத்தனையோ லட்சம் பிராணிகள் உயிரினங்கள் வாழ்கின்றன. கடலில் இருக்கக்கூடிய திமிங்கலம் மட்டும் ஒவ்வொரு நாளும் 3600 உணவு சாப்பிடுவதாக சொல்லப்படுகிறது. திமிங்கலத்துக்கு மட்டும் எவ்வளவு உணவு தேவைப்படுகிறது சொன்னால், கடலில் இன்னும் நிறைய உயிரினங்கள் இருக்கின்றன. நம்முடைய வாழக்கூடிய யானை இருக்க யானை, அந்த யானை ஒவ்வொரு நாளும் 150 கிலோவிலிருந்து 200 கிலோ உணவுகளை சாப்பிடுவோம். இப்படி நம்முடைய வாழக்கூடிய எத்தனையோ ஹயவான்கள் உயிரினங்கள் நிறைய சாப்பிடுகின்றன. உலகத்தில் 700 கோடி மக்கள் வாழுகிறார்கள். இதிலே 82 கோடி பேர்கள் சரியான உணவு இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் 280 கோடி பேர்கள் சத்தான உணவு இல்லாமல் சிரமப்படுகிறார்கள். இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு அழகான துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜூஇ ஃபஇன்னஹு பிஸல் லஜீம். யா அல்லாஹ், உன்னிடத்திலே பசியிலிருந்து நான் பாதுகாப்பு பெறுகிறேன். நிச்சயமாக பசி இருக்கிறதே, அது தூக்கத்தை கெடுத்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஒரு மனிதனுக்கு சரியான தூக்கம் வரலைன்னா அவனுக்கு பசி இருக்குன்னு அர்த்தம், அவனுடைய வயிறு காஞ்சிருக்குன்னு அர்த்தம். வயிறு நிரப்பமாக இருந்தாலே அந்த மனிதனுக்கு தூக்கம் வந்துவிடும். ஒரு நாள் உம்மு ஜஅஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய செல்வர் சீமாட்டி. அவரிடத்திலே 2 பேர் வருகிறார்கள். ஒருத்தர் வாலிபர், இன்னொருத்தர் வயோதிகர். 2 பேரும் உதவி கேட்கிறார்கள். அந்த வாலிபருக்கு அந்த தாய் அவர்கள் ஒரு கோழியை கொடுத்தார்கள். இந்த கோழியை வச்சுக்க அப்படின்னு. அந்த வயோதிகருக்கு 2 திருகத்தை கர்ப்பமாக கொடுத்தார்கள். அந்த வாலிபர் வெளியே வந்தோன்னா வயோதிகர்கிட்ட விலை பேசினார். இந்த கோழியை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? கோழியை 2 திருகத்துக்கு நான் வித்துறேன், 2 திருகத்தை நீங்க கொடுத்துட்டு கோழியை வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, அது புடிச்ச கோழி. அந்த கோழியை கொடுத்துட்டு 2 திருகத்தை வாங்கிட்டு வாலிபர் போயிட்டார். அந்த வயோதிகர் போய் அந்த கோழியை வெட்டி பார்க்கிறாரு. அந்த கோழி வயிற்றுக்குள்ள 10 தங்க காசு இருக்கு, 10 தீனார் இருக்கு. அந்த வயோதிகர் ஒரே சந்தோஷமா, அல்லாஹ் நமக்கு உணவை கொடுத்தான், காசை கொடுத்துட்டான், வருமானத்தை கொடுத்துட்டான்னு சொல்லி அந்த வயோதிகர் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அந்த தாய் சொல்லிவிட்டார்கள், இந்த உதவியை 10 நாள் தொடர்ந்து வாங்கிக்கிறேங்க அப்படின்னு. இருவரும் போய் தினமும் போய் அந்த தாயார் இடத்துல உதவி கேட்பாங்க. அவங்க வாலிபருக்கு என்ன செய்வாங்க? 2 திருகத்தை கொடுப்பாங்க. அந்த வயோதிகர்களுக்கு கோழியை கொடுப்பாங்க. இப்படி 10 நாளும் தர்மம் செஞ்சாங்க. அப்போ 10 நாள் சென்று அந்த வாலிபர் கேட்குறாங்க, தினமும் நான் உனக்கு கோழி கொடுத்தேன், அதுக்குள்ள 10 தீனார் இருந்துச்சு, அதை பார்த்தியா அப்படின்னு. அப்போதான் வாலிபர் யோசிக்கிறாரு, ஆஹா, நமக்கு கொடுத்த கோழி சாதாரண கோழி இல்லை, அதுக்குள்ள 10 தீனார் இருந்திருக்கு. நம்ம இது தெரியாம வயோதிகருக்கு அதை நம்ம என்ன செஞ்சோம், 2 தீனார் தினமும் வித்துட்டோமே அப்படின்னு சொல்லி வாலிபர் கவலைப்படுறாரு. கவலைப்பட்டு அந்த தாயிட்ட சொல்றாரு, நீங்க கொடுத்த கோழியை அவங்க நான் தினமும் வித்துட்டேன் அப்படின்னு.
அப்போ அந்த தாய் சொன்னாங்களாம், அதாலிக்க பொருள்வாக நான் கொடுத்தது அல்லாஹ்வுடைய ஒரு பதில், அல்லாஹ்வுடைய ஒரு அருள். அதை அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றாரோ அவர்களுக்கு தான் சேர்க்கிறார் என்று அந்த தாய் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் நாடியவர்களுக்கு சிறப்பான உணவை கொடுக்கின்றார். தஃசீரிலே நாம் பார்க்கின்றோம், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கடல் கரையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த கடற்கரையிலே ஒரு தவளை ஆகிறது வாயை புலந்து இருக்கு. ஒரு தவளை, ஒரு பெரிய தவளை, கடல் தவளை வாயை புலந்து உட்கார்ந்துருக்கு. அந்த நேரத்தில் பார்த்து ஒரு தேலாகிறது அந்த பக்கமா வருகிறது, ஒரு எறும்பை சுமந்து வருகிறது. அந்த எறும்புடைய வாயிலே ஒரு தானியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு எறும்பை அந்த தேல் சுமந்து வருகிறது. ரொம்ப வேகமாக வருது. வேகமாக வந்தோடனே அந்த தவளை கிட்ட கொண்டு வந்து அந்த எறும்பை விடுச்சு. அந்த எறும்பை என்ன செஞ்சிச்சு, தவளையுடைய வாயில போயிடுச்சு. தவளையுடைய வாயில போய் உட்காந்துச்சு. அந்த தவளை கடலுக்குள்ள அந்த எறும்பை தூக்கிட்டு போகுது. அந்த எறும்பை என்ன செய்யுது, அதுவும் அந்த தவளையோடு சென்று கொண்டே இருக்கிறது. கடல் ஆழத்திலே உள்ளே சென்று அந்த தவளை அந்த எறும்பை விட்டு விட்டது. உள்ளே ஒரு பாறை இருக்கிறது. அந்த பாறைக்குள்ளே ஒரு கண் தெரியாத புழு இருக்கு. அந்த புழுவுக்கு கொண்டு போய் இந்த தானியத்தை எறும்பு கொண்டு போய் கொடுக்குது. அப்படி கொடுத்த உடனே அந்த எறும்பு வந்து துஆ செய்து, யா அல்லாஹ் லா தன்சானி ஃபீ ஜௌஃபி ஹாதிஹில் பஹ்ரி. யா அல்லாஹ், இந்த பாறையினுடைய நடுவிலே, இந்த தன்னந்தனி இடத்திலே என்ன நீ மறக்காம இந்த எறும்பின் மூலமாக தானியத்தை கொடுக்கிறாயே என்று அல்லாஹ்வே அந்த புழு புகழுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாறைக்கு மேலே இருக்கக்கூடிய புழுவுக்கு கூட, அதுவும் ஆழத்தில் இருந்தாலும் அதற்கு கூட யார் மூலமாகவும் உணவை கொண்டு கொடுக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தான் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். ஆக அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு தாராளமாக உணவளிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சொந்த பந்தத்துக்கு உதவி செய்ய வேண்டும், அவருடைய துஆவை பெற வேண்டும். அடுத்து அல்லாஹ் நமக்கு தாராளமாக ரிஸ்களை பறக்கச் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தினமும் சூரத்துல் வாக்கியா ஓத வேண்டும். அதுபோன்று நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தாராளமாக நமக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கு நாம் சதகா கொடுக்க வேண்டும். அவர்களுடைய அன்பை பெற்று அந்த தர்மத்தின் மூலமாக நம்முடைய ரிஸ்கை நாம் உயர்த்திக் கொள்ள வேண்டும், பெருக்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் மக்ரிப் முதல் இஷாக்குள்ளே சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், இந்த சூறாவை யார் ஓதி வருகின்றாரோ அவர் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். லைலத்துல் கத்ர் என்பது நாளை இரவில் வரக்கூடியதாக இருக்கிறது. உலகமெல்லாம் நாளை இரவு தான் லைலத்துல் கத்ர் என்ற இரவை அனுசரிக்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உண்மையாகவே லைலத்துல் கத்ர் இரவை நம் அனைவர்களுக்கும் கொடுத்து அதனுடைய நன்மைகளை பரிபூர்ணமாக வழங்குவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.